ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜ் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுமார் ஒரு மாதம் கழித்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து திரும்ப ஆஃபீஸ் இன்றைக்கி கிளம்பி போகிறாரு. ஸோ இவ்வளோ நாள் பாவம் எனக்காக தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தார். இப்போ வந்து வீக்லி 2 days மட்டும் ஆஃபீஸ் போனோம் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. ஸோ இன்னிலேருந்து அவர் ஆஃபீஸ் போகிறாரு. நேற்றுலேருந்து இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து ஐடி கார்டு எங்கே, பேக் எங்கே, புக் எங்கேன்ற மாதிரி நேற்று அலப்பறையாக இருந்துச்சு நைட்டு. ஸோ இன்றைக்கி வந்து அவர் நம்ம ஆஃபீஸுக்கு கிளப்ப போகிறோம். ஸோ அப்படியே சும்மா இன்றைக்கி என்னெல்லாம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்பா ஆஃப்டர் 1 month. இப்போ 1 month இல்லை 2 months? 1 month நீயே சொல்லி விட்டுரு, மாட்டி விட்டுருங்க அப்புறம். 2 months எல்லாம் இல்லை, 1 month. 1 month வந்து பெர்மிஷன் இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் ஃப்ரம் ஹோமு. ஏன்னா அவங்க சென்னை வீட்டுக்கு போகணும், 20 நாள் இருந்தே இருக்கணும். அந்த ஃபார்மாலிட்டி சொல்லியிருந்தால பர்மிஷன் கேட்டுக்குன்னு இருந்தேன். இப்போ வந்து அந்த பர்மிஷனோட இது முடிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து புது மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எப்படின்னா வெக்கேஷன் எல்லாம் முடிச்சுக்கின்னு சம்மர் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு பசங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்களா, அந்த மாதிரி இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நேற்றுலேருந்து. அது தைக்கிறது என்ன, இது தைக்கிறது என்ன, அப்படி இப்படின்னு. பட் ஏன்னா 2 days தான், இன்னைக்கு நாளைக்கு போவேன், திரும்பி சாட்டர்டே சண்டே லீவு, ஜாலியாக இருவேன். ஆஃபீஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பாருங்க 9:30 ஆச்சு. அதெல்லாம் பாதி வேலை இங்கேயே முடிச்சிடுவேன். போகிற வழி போகிறேன். 2 o'clock வந்துடுவீங்க? முடியாது, மீட்டிங் வந்துக்குது. 5 மணியெல்லாம் முடிச்சு தான் வருவேன். நான் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு. நான் சொல்ல வந்தேன், இன்டரப்ட் பண்ணிட்டேன். 9:30 அதான் முடிச்சிட்டேன், பாதி வேலை முடிச்சிட்டேன். மீதி வேலை அங்கே போய் பார்ப்பீங்களா? ஆட்டோவில் போகிறேன்னு சொல்ல வந்தேன். ஓ, ஆட்டோவில் போகணுமா? வண்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து சர்வீஸ் விடணும், ரொம்ப மோசமாகுது. அதை அப்படியே நிற்க வச்சு வண்டி வந்து பிரேக் இல்லை, ஒன்றே இல்லை வண்டியில். வண்டி பின்னாடி வீல் ஆடுது, பஞ்சர் ஆகிடுக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இப்போ நான் வந்து சேஃப்டி ஆட்டோவில் போய்ட்டு ஆட்டோவில் வரேன். ஸோ ஆட்டோவில் வர்றது வந்து டைம் ஆகும். போனால் ஈவினிங் வருது 6 o'clock ஆகும். ஓடி போய்ட்டு சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண டைம் ஆச்சுல்ல. ஹெல்த் எப்படி இருக்கு? ஹெல்த் ஓகே. ரன்னிங் ஹவுஸ், கோல்டு. எனக்கு த்ராட் பெயின். நைட்லாம் தூக்கமே வரல எனக்கு, தொண்டை வலியில். இப்போ என்னன்னா மேடம்க்கு ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி கூட இருந்து அது வந்து பழகிடுச்சு. இப்போ நான் இல்லை இன்னைக்கு இன்னொன்னும் தெரிய வரும். சரி, ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்குமே. என்ன பண்ணாங்க அவங்கள? நான் என்னோட அருமை மூஞ்சி கூட இருக்கும்போது கண்டுக்காது. இருங்கோன்னா மேலேருந்து கீழே உக்காந்துட்டு இங்கே லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு ஈவினிங் ஹாய்ன்னு வரும். கோவம் எனக்கு. மகளை கூட இருன்னு உட்கார வச்சுட்டு பேசுறது கூட இல்லை, போயிடும் கீழே டமாருன்னு. எத்தனை வாட்டி ஏறி இறங்குவாங்க. அதனால ஒரு அடியாக லஞ்ச் முடிச்சுட்டு மேலே வருவேன். ஹாய் 2 நாள் தானே போறீங்க, இன்னும் டெய்லி போகிற மாதிரி போங்க. சொல்லியே இது பண்ணுது. அப்படிங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். சம்மந்தமே இல்லை, இப்போ எது கை தூக்கி சலாம் வச்சிங்க? ஆமாம்ல. சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா? குட் பாய். டேப்லெட்டு சுத்தம். இப்போ எடுத்துன்னு வந்துடுறீங்களா டேப்லெட்டு? ஓடி வந்துரு. தூக்கம் வருதுப்பா. டேப்லெட்டுக்கு தூக்கம் வராது, சிரப்புக்கு தான் தூக்கம் வரும். டேப்லெட் கூட தான். I'm all right. கோல்டு வண்டி தான். அதுக்கும் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்புறேன். ஒழுங்கா இரு. அப்படி போனோன்னா என் புடிச்ச போயிட்டா ஜாலின்னு சுத்தினுங்க. அதை சரியா போங்க, நல்லா ரெஸ்ட் எடு. யாரும் அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஒன்னில் போவேன். அப்பாடா இன்னைக்காவது வேலை பண்ணுறேன்டா சாமி. இன்னைக்காவது இன்னைக்கு பாரு, நான் உள்ள போறப்போ எல்லாரும் ஏய் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா, ஆபீஸ் விட்டேன்னு நினைச்சேன் சொல்லுவாங்க பாரு. Hey boy, you are alive. How are you? alive தான். அதான் வேலை விட்டுருப்பீங்கன்னு நினச்சிருப்பாங்க. அப்படித்தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய ஏன்டிஎம் ஒண்டி தான் தெரியும். இப்போ மெயின் வந்து இந்த ஆட்டோ போடுறது தான். கொடுங்க, போட தெரியுமா? ஐயோ பெரிய இது 1000 கோடி எடுத்துன்னு போயிட்டு சுவிஸ் பேங்க்ல போடுறாரு. போட வேண்டியது இதுதானே.
போடு. யுவர் கரண்ட் லொகேஷன் பிக்கப் சிஸ்பாக்கா காட்டிட்டு ஏதோ பேசுறீங்க. பிக்கப் ஆஹா நல்லா முட்டை பொரிக்கிறீங்க. முட்டை பொரிக்கல தாளிக்கிறாங்க. கரண்ட் லொகேஷன் தான் பிக்கப் ட்ராப் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூட் மேப் போகிற கிங்க ரூட்டு தலை. எங்களோட ரூட்டு தலை வந்து மோனா தான். பேர் வந்துச்சு பார்த்தீங்களா, ரூட்டு தலை. எப்படி ஆளுக்கு ஒரு ரூட்டு தலை இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மம்மி கூட என்ன பண்ணுவாங்கன்னா, மோனா வந்து மம்மிக்கு போட தெரியும், ஆனாலும் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணிமா நீ போட்டு கொடுமா லொக்கேஷனு, கொஞ்சம் புக் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு மோனா கையில் இருந்தால் புக் பண்ணிக்குவாங்க. ஸோ ஷீஸ் த ரூட் தலை ஆஃப் த ஃபேமிலி. வெல்கம் டயலாக் ரூட்டு தலை. பாரு போட தெரியாது பாரு அப்படின்னு. தெரியும்ப்பா, நீ வந்து சும்மா இருக்கிற டைமில் வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணி பண்ணி உனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்ட்டுன்னு நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். எக்ஸ்ட்ரா கேக்குது. எவ்வளோ? 20 ரூபாய் தான் கொடுக்க முடியும், ஜாஸ்தி கொடுக்க முடியாது. கேக்குது ஸ்டார்டிங்கே 40 தான். இருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி யாருன்னா அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே ஜாஸ்தி, இங்கே இருக்கிற ஆஃபீஸ்க்கு வந்து 300 ரூபாய் தரணுமா? காலையில் இல்லை அதான் கதை. ஆனால் எல்லாரும் காலையில் இப்போ அப்படியே ஈவினிங் ஆச்சுன்னா சார் ஈவினிங் சார், அப்படியே நைட் ஆயிடுச்சுன்னா நைட்டு சார். அதெல்லாம் உன்னோட ரொம்ப கொள்ளடிக்கிறாங்கப்பாண்ணா. என் வண்டி மட்டும் சரியாயிட்டுச்சுன்னா நான் ஆறாமல் ஒரு மாசத்துக்கு சொன்னீங்க எத்தனை பேர் விடுறேன்ட்டு. எங்கப்பா போன வாரம் ஃப்ரைடே சொன்னீங்க போட முடியாம நொட்டுன்னு பத்து தானே போனேன். இந்த வாரத்தில் வந்து ரெடி பண்ணிடுறேன். எல்லாம் போகிறதுக்கு 300, வரதுக்கு 300, 600 ரூபாய் ஆகிடும். வராங்க ஒரு சில டைம் கேன்சல் பண்ணுவாங்க, அது பார்த்துன்னே இருக்கணும். நம்ம கொடுங்க இங்க மெசேஜ் போடுங்க. போடுங்க மெசேஜ். வராரு மூவ் ஆகுது ஆட்டோ மூவ் ஆகுது. ஓகே, எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணோன்னு உடனே இல்லை, ஒருத்தர் ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஆட்டோ மூவ் ஆகுதா பாருங்க. மூவ் ஆகுது ஆகுதுன்னா ஓகே. ஒரு சில பேர் டக்குன்னு எடுத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம ஃபோட்டோவோட காமிக்குதுப்பா இங்க. காமிங்க. ஆமாம் ஆமாம் காட்டும். சூப்பர். ஸ்கூல் போகிற வர ஃபீல் தான் எனக்கு. ஐ அம் கோயிங் டு ஸ்கூல். மேல இருந்து டாடி வரேன் அப்படின்னு அவருக்கு அந்த அவரு ஒய்ஃப் மேல பயம். ஐயோ நம்ம தான் திட்டுறாங்களோ. ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும், புரியுதா? ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வந்துடுறேன் மேடம். 12 யாருன்னா வருவாங்களா? போறதே ஏதோ லேட்டா போறேன். சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும். எது அது? மார்ஷலா? மார்ஷல் இதெல்லாம் வாங்கி பாய் பாத்துரு. ஐயோ தான் ஒன்று வந்துடும். வீட்டாவோட நிறைய ஆடை செம்ம டிராஃபிக் காலையில் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுள்ளே வரேன். இங்கே பார்த்தீங்களா நான் ஒரு வாழ்வு பார்த்தீங்களா எப்படி தூங்கிடுதுன்னு. ஓய் ஓய் ஹலோ மேடம். ஓய் குட் மார்னிங். புதுசாக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? அதெல்லாம் இல்லை. ஓய் ஏய் ஏந்திர 7 மணி ஏந்திர ஏன்ச்சா குடி. குழந்தை கட்டினா கொடு, பால் குடி, ஏன்ச்சுக்கோ. டா ஜூஸ். செவன் ஓ கிளாக் போனா ஏந்திரி.
நான் ஒரு வாழ்க்கை நான் இப்படி போனோன்னா கம்பளி போத்தின்னு தூங்கினவ தானே நீ